கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றும் போது இந்த மாதிரி நீங்கள் பெரிய மூங்கில் குச்சி இல்லைனா சினுக்கு இருக்க இந்த மாதிரி வச்சுன்னா நீங்கள் திரியை தள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்னதாக இருந்தால் கை சூடாகவும் பிடிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சினுக்கு இருக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு காட்டன் துணி இடுப்பில் சொருகி வச்சுக்கோங்க. இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தாலும் சரி. அந்த பஞ்சுகளை முதல்ல எண்ணெயில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு உங்களுக்கு ஏற்றுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி விளக்கு அடியில் ஏற்றுறது மா இலை, அரச இலை, வாழை இலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடியில் வச்சு நம்ம விளக்கேற்றலாம். எண்ணெய் கீழே வடியாது. உங்களுக்கு அரச இலையும் வாழை இலையும் வாழையாக இருக்கிறதுக்காண்டி அவங்க அந்த காலத்தில் ஏற்றுவாங்க முன்னோர்கள். நம்மளும் அந்த மாதிரி ஏற்றலாம். விளக்கு ஏற்றும்போது தூண்டா விளக்குக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தூண்டா விளக்கு எடுத்து திரியை நல்லா பெரிய பெரிய திரியை எண்ணெயில் முதலே ஊற போட்டுட்டு நம்ம அழகாக அதில் வச்சு நம்ம ஏற்றலாங்க. இதே மாதிரி சைஸ் வரைய திரியை ஊற போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஏற்றுறதுக்கு. இதெல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ஏற்றுறதுக்கு டிப்ஸுங்க. அருமையாக நம்ம முதலே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நம்ம ஈஸியாக 6 மணிக்கு டக்குன்னு ஏற்றிடலாம். ஓகேவாங்க.